Wow, what a man. ஹரி சார், என்ன இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்ட்ராங் மேன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் சார். தான் மேல நம்பிக்கை இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம்னு நிரூபிச்சிட்டீங்க. செம. நான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். ஆமா, அங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? இந்த அபார்ட்மெண்டோட 25th ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடக்குது மேடம். விளையாட்டு போட்டி, ஆட்டம் பாட்டம்னு ஒரு வாரத்துக்கு கொண்டாட்டம் தான். ஓ, சூப்பர் சார். ஹாய், ஐ அம் சோனியா. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் புதுசா வந்திருக்கேன். நான் வந்த நேரம் இங்க இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க. ரியலி கிரேட். கேன் ஐ ஜாயின் யூ ஆல்? Of course. Why not? Sure. I'm Hari. Chef Hari na ellarkume theriyum. Oh, hi. லக்ஷ்மி மேடத்துக்கு கோவம் வருது. இந்த ரூட்ல போனா அரிசாருக்கு சீக்கிரம் சக்சஸ் தான். அப்புறம் நீங்க ரொம்ப சூப்பரா கல்ல தூக்குனீங்க. வெரி குட். Thank you. And you know what? You look very beautiful. Thank you so much. புது அபார்ட்மெண்ட்டுக்கு போறோம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். உங்க எல்லாரையும் பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த அபார்ட்மெண்ட் ரொம்ப சேஃப். ஓ, இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். பவி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன்.
தூக்கு. ஏன் நீ தூக்க வேண்டியதானே? உன்னால தூக்க முடியாதுல்ல? நீ தூக்கியா? அட நீ தூக்கியா? இதெல்லாம் சின்ன கல்லியா? பெருசா தூக்கி தான் பழக்கப்பட்டவன். நான் எங்க ஊர்ல மலையே தூக்கி என்னது? மலை நீ இருக்குல்ல, வேற, என் காதுல வேற என்னமோ கேட்டுது. இந்த வயசுல. போட்டி முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த கல்லை தலையில வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு போங்க. நம்ம 2 பேரையும் சேர்த்து தூக்க. ஆமா, சரி சேர்த்து சரி, போட்டி பாப்போம். ஹரி சார், ஹரி சார் எங்க இருக்கீங்க? மேடி, நான் ரூம்ல இருக்கேன். ஐயோ ஹரி சார், என்னாச்சு? ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? இடுப்பு பிடிச்சுக்கிச்சு மேடி. லைட்டா திரும்பினா கூட சுருக்கு சுருக்குன்னு குத்துது. என்ன சிரிக்கிற? நான் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பா இருக்கா? அது இல்ல சார், நீங்க படுத்திருக்க பொசிஷனை பார்த்தா வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, மலா பேனா 14ஆம் நம்பர்ல வைன்னு, அப்படி இருக்கு எனக்கு. லூசு. அப்பா, நான் படுற வேதனை உனக்கு புரியவே இல்லைல்ல. சும்மா இருந்தவன உசு பேத்தி கல்ல தூக்க வச்சுட்டு இப்படி படுக்க வச்சுட்டே மேடி. இதெல்லாம் உங்களோட வீர வரலாறு சார். நீங்க கல்ல தூக்குனதை பார்த்து எல்லாரும் உங்களை எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? அதுவும் இல்லாம லக்ஷ்மி மேடம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். ஆனா வெளியில தான் காட்டிக்கல. மேடி மேடி, யாரு வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிடு. சார் இருங்க சார். அம்மா, எங்க ஹரி சார்? கீழே நிறைய போட்டிகள் நடக்குது, அவரை மட்டும் காணோம். என்னாச்சு? அந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்க மேடம். வாங்க வாங்க. என்ன கொடுமை? வாங்க. பாத்தீங்களா மேடம், மீனம்பாக்கத்துல இறங்க வேண்டிய பிளைட் இங்க வந்து லேண்ட் ஆயிடுச்சு. எப்படி படுத்திருக்காருன்னு பாருங்க மேடம். ஏய் மேடி, வந்தேன் அவ்வளவுதான். மேடி கிட்ட எதுக்கு சார் கோவப்படுறீங்க? உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? வயசான காலத்துல இது தேவையா? அந்தந்த வயசுக்கு என்னவோ அதுதான் செய்யணும். இது வேடிக்கை பாக்குற வயசு சார், விளையாடுற வயசு கிடையாது. மேடம், நான் வேடிக்கை பார்க்க தான் போனேன். இந்த மேடி தான் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்லி நீங்க விளையாடுங்க சார்னு தள்ளி விட்டுட்டா. உண்மையை சொல்லட்டுமா, இந்த போஸ்ல ரொம்ப கஷ்டமா படுத்துக்கிட்டு இருக்கேன். நகர முடியல மேடம். சிரிக்காத. படுற கஷ்டத்தை பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா? ஒன்னும் பயப்படாதீங்க. உடம்புக்கு வேலையே கொடுக்காம திடீர்னு இவ்ளோ வெயிட் தூக்குனா இப்படிதான் இருக்கும். வெந்நீர்ல உப்பு கலந்து கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். இருங்க, நான் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வரேன். நீங்களா? வேற யாரு? நானே தான். சார் பாத்தீங்களா, என்னாலதான் உங்களுக்கு மேடம் ஒத்தரம் கொடுக்கற அளவுக்கு வந்திருக்காங்க. சும்மா என்னைய போட்டு திட்டிக்கிட்டு. என்ன இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டே இருக்காங்க. சத்தியமா முடியல. யாரா இருந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிரு ப்ளீஸ். ஆமா சார் இருங்க சார். ஹரி சார், ஹரி சார், ஹே
மேடி ஹரி சார் எங்க அவர்தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஹரி சாரா உள்ளதான் இருக்காரு. ஓ ஹரி சார் உங்களை பார்க்க சோனியா வந்திருக்காங்க. வாங்க. வாங்க. கையை கூட அசைக்க முடியலன்னு பப்பரப்பான்னு படுத்திருந்தாரு. இப்ப யோகா மாஸ்டர் மாதிரி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. என்ன சார் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு முக்கியமான பிசினஸ் கால், சோ அங்க பேசினா டிஸ்டர்பா இருக்கும், அதான் இங்க வந்துட்டேன். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் உங்களை காணோன்னு தான் தேடிட்டு வந்தேன். ஓ சோனியா, இவங்க தான் லக்ஷ்மி மேடம், செலிபிரிட்டி. பிங்க் எஃப்எம் இருக்குல்ல, அதுல ஆர்ஜேவா இருக்காங்க. ஃபேமஸ் செலிபிரிட்டி. உங்க ஷோ ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே. யா 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 தெரியும். ஹலோ மேடம். ஹலோ. ஆமா, வெந்நீர் எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க? வெயில் நேரத்துல வெந்நீர் குடிக்கிறது இவருக்கு பழக்கமா. அப்பதான் கேம்ல வெறியோட விளையாடுவாராம். அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். ஓ, இதான் உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸா சார்? சார், ஏதாச்சும் ஷோல்டர்ல பெயினா? லைட்டா ஷோல்டர்ல இருந்து ஹிப் வரைக்கும் ஏதோ கிச்சு கிச்சு பண்ற மாதிரி இருக்கு. பெருசால ஒண்ணு இல்ல சார். இதுக்கு தான் வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க சொன்னீங்களா? இன்னும் எந்த காலத்துல சார் இருக்கீங்க? ஷோ, ஒன் செகண்ட். காமிங்க. ஓகே, இங்கயா? சாரி. அவ்வளவுதான். அந்த கையை காட்டுங்க. இங்கேயும் வலிக்குதா? இங்க நீங்க சும்மா இருங்க, இந்த ஸ்ப்ரே பண்ண சரியாயிடும். காட்டுங்க. சார், என்ன சார் நீங்க என்கிட்ட போய் கூச்சப்படுறீங்க? நான் என்ன வெளியாளா? அதான் நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம்ல. நீங்க கூச்சப்படாம காமிங்க. நீங்க காட்டுங்க. இருங்க. ஐயோ, நாம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடக்குது. போற போக்க பார்த்தா லட்சுமி மேடம் ஹரி சாரை டெலீட் பண்ணிடுவாங்க போல இருக்கே. தேங்க்ஸ். ஓகே, நோ 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 நோ. பரவாயில்லையா? I'm good. சார், இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? வலி எப்படி இருக்கு? ஓ, பியூட்டிஃபுல். சூப்பர் சோனியா. It's gone. வலிலாம் அப்படியே மறந்து போச்சு. மேடம், சோனியாவோட அந்த மேஜிக் ஸ்ப்ரே இருக்குல்ல, ஒரே நொடியில ஆல் வலி கான் மேடம். தேங்க்யூ சோனியா. ஓகே ஹரி சார், நான் போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணனும். திங்ஸ் எல்லாம் அப்படியே கிடக்குது. எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, கூச்சமே விடாதீங்க. கடைக்கு போறது, காய்கறி வாங்குறது, பால் பாக்கெட் போடுறது, பேப்பர் போடுறது எல்லாம் நான் செய்வேன். அப்புறம் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, வீட்டுல இந்த கேஸ் எல்லாம் இருக்காது. என்கிட்ட 2 இருக்கு.
கேஸ் எடுத்துட்டு போங்க. இது உங்க வீடு மாதிரி தான். ஓகே, என்ன வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. எப்ப வேணாலும் பெல் அடிங்க, வாங்க போங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்களேன். So sweet of you, sir. Thank you so much. Okay, நான் கிளம்புறேன் சார். கிளம்புறீங்களா? ஓகே. அந்த ஸ்ப்ரே கொடுக்குறீங்க? யா வெச்சுக்கோங்க. Thank you. வரேன். மேடம், ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணு. மேடம் அதோ கோச்சிட்டு போறாங்க. எல்லாம் உல்டாவாயிடுச்சோ? அட போட்டு விடுங்க சார். என்ன மாதிரி பேசுற சார்? நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு பேர் தான் பொசசிவ்னஸ். அதுல வந்த கோவம் தான் இப்படி போறாங்க. ஆனா கொஞ்சம் நீங்க ஓவரா தான் பண்ணீங்க. சரி இல்லையே மாடி? யூ நோ மீ, நான் இப்படிதான் இயல்பா தான் பேசினேன். இயல்பு. ஆனா மேடம் தான் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க போல் இருக்கு. அதான் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சார், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்க 2 பேருமே மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிக்க மாட்டீங்க. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்களோ? இப்ப நீங்க சோனியா கூட பழகுறது லக்ஷ்மி மேடம்க்கு கோவம் வர வைக்குது. அந்த கோவமே லக்ஷ்மி மேடம் மனசுல இருக்கிறத வெளியே கொண்டு வரும். நீங்க வேணா பாருங்க சார். இன்னொன்னு, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேரு ஆபரேஷன் சோனியான்னு வச்சிருக்கேன். இதுல நீங்க என் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நடக்கணும். என்னென்னமோ சொல்ற. நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கு பெரிய ட்ரீட் தரேன். இல்லைன்னு வச்சுக்கேன், ஒரே வெட்டு. இவ்வளோ நாளா என்கிட்ட நார்மலா பேசிக்கிட்டு இருந்த மேடம் கூட இப்போ பேசாம போயிட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடி. அப்புறம் சார், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மேடியை நம்புங்க, நல்லதே நடக்கும். ஆபரேஷன் சோனியா, ஆபரேஷன் பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ்ல எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சந்தோஷம். பிரேக்கப் ஆச்சுன்னா ஐயோ, லட்சுமி மேடம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. பாப்போம். அம்மா அம்மா காப்பாத்துமா. அம்மா அம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கப் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க இங்க வந்து பேர் கொடுக்கலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஓகேடா. உங்க பேர் எழுதியாச்சு. டோக்கன் பத்திரமா வச்சுங்க. கூப்பிடும்போது வாங்க. ஓகே. ஹாய். ஹலோ சார். ஹாய் சார். கப் கேம்ல நானும் கலந்துக்கிறேன். ஹரிகிருஷ்ணன் எழுதிக்கிறேன். என்ன ஹரி சார், நீங்க எதுக்கு பேர் கொடுக்குறீங்க? ஏன்னா இந்த போட்டியில கலந்துக்கணும், அதான். ஹரி சார், இதே கப்பல்ஸ் கலந்துக்கிற கேம். இதுல நீங்க எப்படி சோலோவா வந்து விளையாடுவீங்க? ஹரி சார், வேணும்னா லக்ஷ்மி மேடத்தை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அப்ப கப்புள்ஸா விளாடலாம். சார், சிங்கிள்ஸ்க்குன்னு சில கேம்ஸ்லாம் இருக்கு. அது நடக்கும்போது நீங்க வாங்க, அப்ப விளையாடலாம். Excuse me? Harikrishnan, Sonia, A block. எழுதிக்கோங்க. சரி. நான் ஹரி சார் கூட விளையாடுறேன். டோக்கன் கொடுங்க.
ஹரி சார், கேம் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க, நான் வரேன். என்ன சார் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கீங்க? பிள்ளையார் பிடிக்க குரங்கான மாதிரி நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. நான் இங்க வந்து பேர் கொடுத்தா என்ன கிண்டல் பண்ணுவாங்க, அதான் லட்சுமி மேடம் பார்த்து ஃபீல் பண்ணி மனசு மாறுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா லட்சுமி மேடம் கதைக்குள்ள வரவே மாட்டேங்கிறாங்களே. இப்ப பாரு, இந்த சோனியா திடீர்னு வந்து மொத்தத்தையும் குழப்பிட்டாங்க. ஏய், ஏன் சிரிக்கிற? ஹரி சார், சோனியா ஒன்றும் திடீர்னு வரல, நான் தான் பிளான் பண்ணி வர வச்சேன். ஏன் மேடி இப்படி பண்ற? சோனியா, இந்த ஹரி சாரை பாருங்க, பாவம். கப்பல் சேர்ந்து விளையாடுற கேம் தெரியாம இவர் பேரை வேற கொடுத்து வச்சிருக்காரு. அங்க இருக்கிறவங்க அவமானப்படுத்திட்டாங்க. அப்படியா? இப்ப என்ன, கப்பல்ஸ் கேம்ல அவர் கூட விளையாடுறதுக்கு ஒருத்தர் வேணும், அவ்வளவுதானே? ஹரி சார் கூட நான் விளையாடுறேன். இப்பவே நான் போய் பேர் கொடுக்கறேன். ஓகே? தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ so much.